ரைட்டுங்களா? எப்படி என் புருஷனை சொல்ல போச்சு அப்படின்ட்டு. ஏன் வந்து இப்போ பெண் உரிமை, ஆணாதிக்கம், வெங்காயம் விளக்கெண்ணெய் பேசுகிற நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அது ஊரா இப்போ என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் கொதிச்சு கொந்தளிச்சு சுசித்ராவை வந்து சட்டையை பிடிக்கணும். காசு வரும்னு நினச்சி பேசுதா என்ன தெரியல. நான் என்ன இப்போ இன்னும் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, பட்டியல் மேலே வந்து ஆண்ட்ரியா, ஹன்சிகா, திரிஷா, அனிருத்து, ஆண்ட்ரியான்ட்டு அதில் வந்து டிடியும் உண்டு. அப்போ வந்து திரிஷாவுக்கும் அவருக்கும் வந்து லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைகளை போட்டாங்க. அவருடைய மனைவி சங்கீதா வந்து அதனால தான் பிரிஞ்சு போயிடுச்சு. அது ஹீரோக்கள் இமேஜ் காலியாகிறதுன்றது பெரிய இடங்களில் பெரிய தொழிலதிபர்கள், இந்த மாதிரி தொழிலதிபர் பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக பெரிய ரிசார்ட்டு, ஸ்விம்மிங் பூலு, பண்ணை வீடுகள், அது என்னென்னா அது ஒரு டேஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அந்த சரக்கு ஊற்றுறது, சைடிஷ்ஷு, சாப்பாடுலாம் பரிமாறுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது சில பேர் அந்த பெண்களை வந்து நிர்வாணமாக வந்து இருக்க சொல்லுவாங்களாம். இப்படியெல்லாம் நாட்டில் இருப்பாங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடூரவாதிகள்லாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு. காமவாதிகள் தான் அவங்க. அதுதான் இந்த பக்கிகள், சுசித்ரா மாதிரியான ஒரு பக்கிகள் இருக்குல்ல, இந்த பக்கிகளுக்கு இதுதான் பொழுதுபோக்காகி ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. இது கமல்ஹாசனை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா, கொக்கைன் அவரோட பாட்டிலாம் தர்றது, அது உண்மையா சார்? அது உண்மைன்றது சுசித்ரா தானே சொல்லுது. நம்மளா போய் நம்மளாம் கொக்கைன்னா எப்படி இருக்குமா நமக்கு தெரியுமா? சொல்லுங்கள். கொக்கைன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதான் அவின் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கஜாப் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் பழகுனவர்களுக்கு தெரியும். ஏன்னா போதைப் பொருளுக்கு ஒரு தடை எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது எப்படி ஒரு பிரதான ஒரு நடிகர் இல்லாமல் இப்போ ஒரு கட்சி சமயத்தை ஒரு 6 ஆண்டு காலமாக தொடங்கி வச்சுட்டு இப்போ அரசியலே இருக்கார், அவர் எப்படி அதை பயன்படுத்துவார்ன்ற போது நம்மள ஒரு வினாவை எழுதி. இல்லை, அவர் வந்து கமலஹாசனை பொறுத்தல அந்த அளவுக்குலாம் வந்து நீங்கள் பொது இடங்கள்லையோ மற்ற இடங்களில் அவர் வந்து இந்த மாதிரி அவர் போதைக்கு எதிரானவர். அவர் போதையை வந்து முற்றிலும் எதிர்க்கக்கூடியவர்ன்றதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இது வந்து என்னப்போ கமலஹாசன் மணிரத்னம் அப்படித்தான் அப்படிங்குது. இப்போ மணிரத்னம் வந்து அப்படின்னா சுஹாசினிக்குள்ள சுருக்குன்னு கோவம் வரணும், மணிரத்னம் சுஹாசினிக்கு சுருக்குன்னு கோவம் வந்திருக்கணும். ரைட்டுங்களா? எப்படி என் புருஷனை சொல்ல போச்சு அப்படின்ட்டு. ஏன் வந்து இப்போ பெண் உரிமை, ஆணாதிக்கம், வெங்காயம் விளக்கெண்ணெய் பேசுகிற நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அது ஊரா இப்போ என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் கொதிச்சு கொந்தளிச்சு சுசித்ராவை வந்து சட்டையை பிடிக்கணும், கழுத்தை பிடிக்கணும்ல, பிடிச்சி கோர்ட்டில் கேஸை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சுசித்ரா அப்படி வந்து எல்லாரையும் நாரடிச்சு விட்டு எல்லோரும் சேர்ந்து கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்போ யாரும் தைரியம் இல்லை. அந்த தைரியம் அப்போ கூத்தடிச்சது நார்னது பூரா உண்மை தானே தம்பி ஆகி போகிறது. அதைத்தான் நம்ம வந்து அது நம்ம பாணியில் நம்ம ரொம்ப நாகரிகமாக ரொம்ப நாவடக்கமாக கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நாவடக்க நாகரிகம் வந்து நடிகைகளுக்கு இல்லாமல் போன்ற இல்லைல்ல. ரைட்டுங்களா? அதனால் நம்ம கேவலப்படுத்த வேண்டியதில்லை, அவர்களே கேவலப்பட்டு போகிறாங்க, கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் என்னென்ன கூத்து வரதா போதோ தெரியல. இல்லை, சுச்சியை வந்து இப்படி காசு கொடுத்து ஏதாவது பேச சொல்கிறாங்களா சார்? இதுக்கு வந்து காசு கொடுத்து பேசணுன்ற அளவுக்கு எனக்கு என்னமோ தோணலை. இதனுடைய சுயலாபம்னு சில விஷயங்கள் இருக்கும். இதுக்கு யார் காசு கொடுத்து பேசணுன்றதுக்கு இது இல்லை. காசு வரும்னு நினச்சி பேசுதா என்ன தெரியல. நான் என்ன இப்போ இன்னும் இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் போகலாம் அப்படின்ற கதை தான் இது. ரைட்டுங்களா? அதனால் சுசித்ராவினுடைய இது வந்து நோக்கம் வந்து காசு பறிக்க எல்லாரையும் சொல்லுது. அவன் அப்படிப்பட்டாங்க, அவன் காசு அப்படின்ட்டு. அதனுடைய நோக்கம் வந்து முழுக்க வந்து வேறு ஒன்று. இனிமேல் அதுக்கு வந்து சினிமாவில் சான்ஸு நடிக்க போகிறதும் இல்லை, இனிமேல் பாடம் இதுவும் கிடையாது, பெரிய அளவில் டப்பிங் சான்ஸ்லாம் கிடையாது. சிவனையன் முடங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒன்று காசுனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம், இல்லை அவருடைய சுசித்ராவுடைய கணவர் சொன்ன மாதிரி இன்னும் கூட அது தெரியாமல் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியாமல் ஆனால் தெளிவாக பேசுது. ஆனால் இன்னொரு இடத்துல அடித்தோம்னா இன்னொரு காலியாகும் அப்படின்னு. ஏன்னா தனுஷுக்கு வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஜூன் மாதம் ராயன் படம் வருது. அதுக்கடுத்து அவருடைய டைரக்ஷன் படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபப்படம் வருது. அப்புறம் தெலுங்கில் வந்து குபேரான்னு ஒரு படம். அவருக்கு இந்த ஆண்டுகளில் வந்து ஒரு 3 படங்கள் வந்து வரிசையாக வந்து வருது. அவரும் இப்போ ஐஸ்வர்யாவை வந்து டைவர்ஸு கேட்டு மனு போட்டிருக்காரு. அது அக்டோபர் மாதம் வருது. அதுக்கிடையில் அவர் ஒரு கல்யாணத்துக்கு உண்டான, ஏன்னா இந்த சுசித்ரா சொன்னதான் மீனாவை கல்யாணம் பண்ண போகுது, மீனாவை கல்யாணம் பண்ண போகிறாரு. அப்படி மீனா எந்த மீனா சார்? நடிகை மீனா கணவர் இப்போ இறந்தார் இல்லையா, பழைய கதாநாயகி.
ஆமாம், எம்ஜிஆர் ரஜினிக்கு ஜோடியாக நடித்த மீனா தான். குழந்தையாவும் நடிச்சாங்க, மனைவியாவும் குழந்தை நடிச்சாங்க, பெண் காதலியாக குழந்தை நடிச்சாங்க. இருக்கு. சரி, அதுக்கு ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆதரவு வேணும்ல தம்பி. இருந்தால் அம்மா அம்மா அப்பா அம்மா இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தால் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. தனுஷுங்கிற ஒரு இல்லை, அது குறிப்பாக மீனாவை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? அதைத்தான் சொல்கிறேன். அது அப்போ இதே தான் வந்து அந்த மீனா கணவர் சாவு நடந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் கழித்து இதே பிரச்சனை தான் வந்துச்சு. மீனா வந்து தனுஷு கல்யாணம் பண்ண போகிறாரு. அதனால தான் வந்து ஐஸ்வர்யா வந்து அவருக்கு இது வேணா ஐஸ்வர்யா விவாகரத்துன்றது அதிகாரப்பூர்வமாக மனு போட்டது இப்போது. அதற்கு முன்னால் 2 பேருக்கும் பிரிஞ்சு இருந்தாங்க இல்லையா. இவங்க இந்த ஐஸ்வர்யா தனியாக இருந்துச்சு, தனுஷ் தனியாக இருந்தார் இல்லையா. அப்போயே வந்து மீனாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்து தனுஷ் வந்து ஐஸ்வர்யாவுக்கும் இடையில பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள முட்டல் மோதல் வந்துச்சு கிளப்பும்போது. இதே பிரச்சனை கிளப்பும்போது அப்பையும் வந்து தனுஷ் சும்மா தான் இருந்தார். ரெண்டாவது அவர் வந்து என்னென்னா இன்னொரு இப்போ நீங்கள் சுசித்ராவினுடைய லீக்ஸ்லேயே அக்காப்பூர்லேயே வந்து திவ்ய தர்ஷினி, இந்த டிடிங்கிற திவ்ய தர்ஷினி நான் சொன்னேன் இல்லையா, பட்டியல் மேலே வந்து ஆண்ட்ரியா, ஹன்சிகா, திரிசா அப்படின்ட்டு அனிருத்து ஆண்ட்ரியான்ட்டு அதில் வந்து டிடியும் உண்டு. அப்போ அது வந்து கல்யாணம் அப்போ வந்து அது கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போ அதற்கு டிவி ஷோவில் தானே பண்ணாங்க. ஆமாம், அதன் பிறகு தான் ஒரு கல்யாணம், டிடிக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. அவன் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அவன் தெரிச்சு ஓட்டான். இதனோட அத்தாடி இது நமக்கு கட்டுப்படியாது பொழுது அப்படின்ட்டு. அதனால் நோக்கம் வந்து இதான் நம்ப பணம் தான் இங்கே பிரதானம். சினிமாவை பொறுத்தளவு பணம் தான் பிரதானம். அந்த பணத்தை குறி வச்சு என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளாம் இருக்கிறோம். இப்படி ஒரு கலாச்சார சீரழிவு இதெல்லாம் வந்து நம்ம கண்டிக்கிறோம். நம்ம கண்டிக்கிறது வந்து அவர்களுக்கு பொறுக்கலை. அதனால் அவர்களுக்கு அவ்வளோ நாரிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ தனுஷு வந்து நல்ல ஒரு லெவலில் இருக்கார். அப்படிங்கும்போது இனத்தேவனை முடிஞ்ச உடனே கல்லறிஞ்சு பார்ப்போம், விழுந்தான் பாங்க போனால் கல்லுன்ற கதை தான், ரைட்டுங்களா. அந்த மாதிரி தான் வந்து சுசித்ராவினுடைய இதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை. சுசித்ரா சொன்னதில் அதுக்காக நம்ம வந்து முழுக்க வந்து அது பொய் சொல்லுது அப்படின்றதையும் நம்ம சொல்ல வரல. ஆனால் எல்லா வகையான சீர்கேடு வந்து எல்லா வகையான அசிங்கங்கள் எல்லாமே வந்து சினிமாவில் இருக்குன்றது எல்லா காலத்திலையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. அதனுடைய தற்போதைய நிரூபித்து மிகப்பெரிய வரலாறை சொல்லியிருக்கிறாரு சுசித்ரா. இன்னும் என்னென்ன கதையெல்லாம் வந்து அடுத்தடுத்த வாரங்கள்லாம் வரும். நிறையா வராமல் அதுக்காக அப்படியே அடங்கி போயிடாது இல்லையா. அதுக்கு கண்டிப்பாக வரும். இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்லாம் இன்னும் நான் வரும்போது அந்தந்த காலகட்டத்தில் யார் யார் இப்போ நாளைக்கு கழிச்சு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி கூட நம்ம தாராளமாக பேசுவோம். அப்போயும் நமக்கு சரக்கு இருக்கும் நமக்கு வந்து. அதனால் நமக்கு வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. அதுக்கு தான் உண்மை நம்ம சொல்ல. ஏன்னா அப்போ வேறு இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். இப்போ சுச்சி சொன்ன பல குற்றச்சாட்டு தனுஷ் மீதெல்லாம் சொன்னதால் இது போல் இது பண்ணுறாங்க, கேஆர் பண்ணுறாங்க, ஸோ செக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, இவர் என்ன நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காரு அப்படிலாம் அந்த செக்ஸுவல் ரீதியில் சொல்லும்போது தனுஷ்கான அடுத்த ரீப்ளேஸ் மார்க்கெட் குறைச்சான வாய்ப்பு இருக்கா சார்? தனுஷோட மார்க்கெட் தம்பி அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இது ஒரு குற்றச்சாட்டு, இது ஒரு எல்லார் மேலேயும் வர எல்லா காலத்துலையும் எல்லார் மேலேயும் இல்லை, அவங்க ரசிகர்கள்லாம் ஒரு தொய்வடிவாங்க. நான் நம்ம இவரை பற்றி சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் ரசிகர்கள் படத்தை பார்க்க போக மாட்டாங்க, அவங்களும் ஒரு பெண் ரசிகர் இருப்பாங்க, ஸோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போ அப்போ வந்து திரிஷாவுக்கும் அவருக்கும் வந்து லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளையை கிளப்பி விட்டாங்க. அவருடைய மனைவி சங்கீதம் வந்து அதனால தான் பிரிஞ்சு போயிடுச்சு. அதாவது ஹீரோக்கள் இமேஜ் காலியாகிறதுன்றது ஒரு நம்ம வந்து ஹீரோக்களை வந்து ஹீரோக்களாகவே நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. படத்தில் ஹீரோன்னா ஒரிஜினல் ஹீரோ இருப்பான் அப்படின்றது அந்த இமேஜுகள்லாம் தகர்ந்து போயிடுச்சு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலம் வந்து கலர் வந்து சினிமா வந்து ஃபிலிமில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோக்கள் இருந்த காலத்துலலாம் அந்த ஒரு இமேஜ் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இவன் அப்படி தான் அப்படின்ட்டு அம்மாட்டில் போயிடுவான். அதாவது அதுக்காக வந்து தனுஷ் இதோட சினிமா வாழ்க்கை சரிஞ்சு போயிடும், அதோட நாசமாக போயிடும், அவருடைய இமேஜ் சரிஞ்சு போயிடும், படம் ஓடாது அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா பேரும் போய் பார்க்க போகிறான். இதே நம்ம வந்து நம்ம விமர்சிக்கிற நம்மளும் பார்க்க தானே செய்வோம். நல்லா இருக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னா எல்லோரும் பார்ப்பான். தனுஷ் ரசிகர்கள் மட்டும் பார்த்து ஒரு படம் ஓடாது இல்லையா, எல்லோரும் பார்க்கணும்ல. அதனால் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, அதற்குண்டான விஷயங்கள் வந்து நடந்துச்சுன்னா அதையும் வந்து அனுபவிக்கணும், ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர வேண்டியதான ஒரு சினிமாவுக்கு ஹீரோவுக்கு. சரிங்களா. இந்த குரூப்பில் டிடி வந்து எப்படி சார் உள்ள என்ட்ரானாங்க? நான் மெம்பர் கார்டு நான் வாங்கி கொடுக்கல தம்பி அந்த குரூப்பில். ஜாலியாக தான் சொல்கிறேன். அதாவது இது தொடர்புகள் வந்து எப்படி சினிமா இப்போ
டிடி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு விஜய் டிவின்ற ஒரு பெரிய தொலைக்காட்சியில் வந்து நாடு அறிந்த உலகம் அறிந்த ஒரு தொகுப்பாளர். தொகுப்பாளி ரைட்டுங்களா. அப்போ அதற்கு தகுந்த அதற்கு உண்டான இப்போ அவங்க எல்லா வகையான பிரபலங்களை கொண்டு அவங்க சேனலுக்கு வரவழைச்சி பேட்டி எடுத்திருப்பாங்க. அவர் டிடியும் போய் அந்த பொண்ணும் போய் சந்தித்து பேட்டி எடுத்திருக்கோம். அதனால் ஒரு தொடர்பு வச்சு இன்னொரு தொடர்பு, சரிங்களா. அதுக்காக நமக்கு வந்து அது இப்படி யாரால் போச்சு இப்படி போச்சுன்றது நம்ம அதனுடைய நூலை பிடிச்சலாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது நூல் அது வாட்டில் போகும். அதனால் நமக்கு அது எப்படின்னு தெரியல. ஒரு மக்கள் ஐக்கியமாகிறதானே இப்படியே இலசுகளாக சேரும்போது, அதனால் அதுக்கு நம்ம அந்த கிளப்பு கார்டு வந்து ஏன்ட்ட கிடையாது. அதனால் அந்த கிளப்புக்குள்ளே எப்படி இது போச்சுன்னு தெரியல. போயிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. அது பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதை தானாக வந்து எடுத்துக்கொள்வாங்க, இல்லை இணைஞ்சிருவாங்க. அதனால் ஒன்றும் பெரிய அதுக்கு வந்து பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. அதற்கு வரலாற்று பின்னணிலாம் கிடையாது. அது டிடி எப்படி இணைஞ்சதுன்றதுக்கு வரலாற்று பின்னணிலாம் இது கிடையாது. அது ஒரு சினிமாவில் நடக்கிற தினசரி நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்படியே ஒன்று ஒரு செயின் மாதிரி ஒரு கொக்கியை போட்டு ஒரு கொக்கி அப்படி போகும், அவ்வளோதான். இந்த சூதுகவும் ஹீரோயினி அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப பகீர் கிளப்பியது. அது எப்படி நடந்திருக்கும்? அதுக்கும் காரணம் வந்து மேன்மை தங்கி அந்த சுசித்ரா தம்பி. அது அந்த வருஷம் அந்த டயத்தில் போடும்போது சுசித்ரா சஞ்சிதா ஷெட்டி வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, சினிமாக்களில் ஒரு கலாச்சாரம்ட்டு பெரிய இடங்களில் பெரிய தொழிலதிபர்கள், இந்த மாதிரி தொழிலதிபர் பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக பெரிய ரிசார்ட்டு, ஸ்விம்மிங் பூலு, பண்ணை வீடுகள், இந்த மாதிரி அவங்களுக்கு சொந்தமான பண்ணை வீடுகளாக இருக்கும், இல்லை வாடகைக்கு பிடிக்கிற பண்ணை வீடுகளாக இருக்கும். ஒரு நீச்சல் குளங்களோட ஒரு 7 ஸ்டார் அந்தஸ்தோடு இருக்கிற பண்ணை வீடுகள் தான் அவங்க பிடிப்பாங்க. அந்த பார்ட்டிகளுக்கு எல்லா வகையான தவறுகளுக்கு அக்கப்போர்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு பணம் கொட்டி கிடக்குது, விட்டறிஞ்சால் வந்து விழுகிற விட்டில் பூச்சிகள்லாம் இருக்காளுங்க, நடிகை எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். அதில் வந்து சங்கீதா ஷெட்டி ஒரு குரூப்பு என்னென்னா, அது இந்த மாதிரி தான் அந்த சுசித்ரா வகையற ஆட்கள் பார்ட்டியில் தான். அது என்னென்னா, அது ஒரு டேஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அந்த சரக்கு ஊற்றுறது, இந்த சைடிஷு சாப்பாடுலாம் பரிமாறுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது சில பேர் அந்த பெண்களை வந்து நிர்வாணமாக வந்து இருக்க சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு கலாச்சாரம் உண்டாம். அது சொல்கிறாங்க. நம்ம என்னத்துக்கு தெரியும்? நம்ம அந்த சனியெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? இந்த பக்கியெல்லாம் இப்படி இருக்குது நமக்கு என்ன தெரியும்? ஒரு நிர்வாணமாக எல்லாருமே நிர்வாணமாக இருக்கிறது, நிர்வாணமாக சரக்கு ஊற்றுறது, இப்போ வந்து உணவு பரிமாறுற விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சங்கீதா ஷெட்டி அந்த மாதிரி ஒரு நிர்வாணமாக அந்த இவங்களுக்கு பூரா சரக்கு ஊற்றி சைடு ஊற்றி சாப்பாடெலாம் பரிமாறுறது, அது வீடியோ எடுத்து அதையும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அது ஒரு குரூப் ரிலீஸ் பண்ணிச்சு. அதுலேயும் வந்து சுசித்ராவுக்கு அதுலேயும் வந்து ஒரு பங்கு உண்டுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் இருக்குன்றது அப்போ தான் நமக்கும் தெரியும். இப்படியெல்லாம் நாட்டில் இருப்பாங்களா அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடூரவாதிகள்லாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு. காமவாதிகள் தானே அவங்க. அப்போ உடனே ஐயோன்னு சொல்லி அந்த பொண்ணு அலறி, அத்தாடி நான் இல்லைடா மார்பிங்கி அப்படின்னுச்சு அது. சரிங்களா. அதனால் அது அப்படியே அப்பட்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து மறைக்கணும். அது மார்பிங்க, தலையை வெட்டினாங்க, உடம்பை வெட்டினாங்க, மாற்றி வச்சுட்டாங்கன்னுச்சு பாவம். அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து அது கர்நாடகத்து பொண்ணு தான் அது. அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப அதுக்கு பிறகு விதார்த்து கூட ஒரு படம் நடிச்சுது. சூதுகம் தான் அதுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். விஜய் சேதுபதி கூட மாமான்னு ஒரு டைப்பாக பேசுகிற டயலாக் வந்து நல்லா வருது. அப்புறம் விதார்த்து கூட ஒரு படம் நடிச்சது. இப்போ போன வருஷம் தான் நினைக்கிறேன், ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் வந்து லியோனி பையன் லியோ சிவகுமார் ஹீரோ நடித்த அழகிய கண்ணேவா அழகிய பெண்ணேன்னு ஒரு படம். அவர் லியோ சிவகுமாருக்கு ஜோடியாக நல்ல நடிகை தான். அதில் உள்ள திறமைசான நடிகை தான். என்னன்னு தெரில பாவம். அது வந்து ரொம்ப தானே. அதுக்கப்புறம் அந்த நிர்வாண வீடியோ வெளியான பிறகு டக்குன்னு பட வாய்ப்புகள் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இப்போ சமீபங்களில் ஒரு வருஷத்தில் வந்து 2-3 தமிழ் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம் இல்லைல்ல, என்னென்ன வகையான கீழ்த்தரமான செக்ஸு கலாச்சாரம் இருக்கா அம்பட்டும் வந்து இந்த பக்கிகளுக்கு வந்து பெரிய ஒரு
அது ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு, பக்கிகளுடைய பொழுதுபோக்காகி போச்சு தம்பி. அதுதான் இந்த பக்கிகள், சுசித்ரா மாதிரியான ஒரு பக்கிகள் இருக்குல்ல, இந்த பக்கிகளுக்கு இதுதான் பொழுதுபோக்காகி சினிமாவை நாரடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி இன்னொரு இது வந்து இப்போதைக்கு இது இந்த சனியெல்லாம் ஓயாது. இது இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுத்துட்டு எத்தனை பேர் அவன் தெருவில் தெரிய போகிறான்னு தெரியலை. திருவிழா வரும்போது நம்மளும் பேசுவோம் அவங்கள பற்றி. சினிமா குறித்து பல தகவல்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி தம்பி.